அவமானப்பட்டுட்டேன் சார். அதுவும் திரும்பி போறப்ப அவளோட வீட்டுக்காரர் டீ சாப்பிடுறீங்களான்னு நக்கலா கேக்குறான். இப்ப வரைக்கும் அந்த அவமானம் போகவே இல்லை. என் மவளுக்கு சரியான ஜால்றானா அந்த வெறும் பயதே. அதெல்லாம் சரிதான். அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி அனுப்பினாலே அவளுக்கு எதுக்காக இப்ப அவார்டு கொடுக்க அழைக்க வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம இல்ல சார். போன தடவை உன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வராதன்னு சொல்லி இன்வைட் பண்ண. இந்த தடவை உன்னோட ஹஸ்பண்ட கட்டாயம் கூட்டிட்டு வான்னு சொல்றதுக்காக தான் நான் நேர்ல வந்தேன். ஏதோ இடிக்குதே. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அவ ஹஸ்பண்டோட சேர்த்து ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும். அங்க வச்சு எல்லாரோடைய ஹஸ்பண்டும் எவ்வளவு டீசென்ட்டா இருக்காங்க. உன்னுடைய ஹஸ்பண்ட் மஞ்ச மாக்கா மாதிரி இருக்கான அத்தனை பேர் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தணும். அதுக்கு தான் சார் நான் இன்வைட் பண்ண வந்தேன். அது சரி, அப்ப நீ என்ன செய்யணும்? நேரா அவளதானே போய் பார்க்கணும். அதத்தானே நீ பண்ணிருக்கணும். ஆட்டுக்குட்டி மேயற இடத்துல ஆனைக்கு என்ன வேலை? என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். நான் இன்வைட் பண்ணாலும் பரணி நம்ப மாட்டா. அவ ஹஸ்பண்ட நான் இன்சல்ட் பண்ண போறேன்னு அவ கெஸ் பண்ணிடுவா. அதனால அநேகமா அவ தனியா வந்தாலும் வரலாம். ஓ, அப்படியா கதை? ஆமா சார், பரணி சரியான புத்திசாலி. காலேஜ் டைம்லயே இவ போட்ட பல பிளான் எல்லாம் முன்கூட்டியே கெஸ் பண்ணி உடைச்சு விட்டவதான் உங்க பொண்ணு. இந்த முறை நிச்சயம் இவளோட நோக்கம் என்னன்னு தெளிவா கெஸ் பண்ணிருவா. இப்ப இதுல நான் என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல சார். அவளே ஹஸ்பண்டோட போக கூடாதுன்னு நினைச்சாலும் எப்படியாவது உங்க மருமகனை இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் வர வைக்கணும். அங்க அந்த காட்டான் வந்தாதான் அவனை வச்சு இந்த டிராமாவை பண்ண முடியும். ஆமா சார், எப்படியாவது நீங்க தான் கப்பலா வர வைக்கணும். முடியுமா? என்ன நீ யார பத்த முடியுமான்னு கேட்க? நான் சவுந்தரபாண்டி. செத்தவனை புடைக்க வையின்னு கேட்டா கூட எனக்கு மனசு இருந்தா செய்வேன். சரி போங்க, நீங்க தைரியமா போய் என் மகளுக்கு பத்திரிகை வைங்க. போங்க, கட்டாயம் வரணும்னு அழைச்சிட்டு போங்க. இன்வைட்டா? அதுக்குள்ள இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டியா? அதுக்கும் ஐடியா இருக்கு. பட் இந்த தடவை அதுக்காக வரல. நம்ம குரூப் இருக்குல்ல, சமூக முன்னேற்றத்துக்கான மருத்துவ குழு. ஆமா, இப்போ அந்த குரூப் ஆக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீ கிராமத்துல உட்கார்ந்திருந்தா எப்படி தெரியும்? அந்த குரூப் இப்பவும் ஆக்டிவா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, வழக்கம் போல வருஷம் வருஷம் அவார்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரியலி? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் பெஸ்ட் டாக்டர் அவார்ட உனக்கு தரதா கமிட்டில முடிவு பண்ணிருக்காங்க. ரியலி? எப்படி? ஏன்? இந்த ஊர்ல நீ ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வாலண்டரியா வந்து விசாரிச்சு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் உனக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கேடி. இந்தா இன்விடேஷன். உனக்கு தான் அவார்ட் கட்டாயமா வந்துடணும். ஓகே? அவார்ட் ஆச்சே, அதெல்லாம் விட்டுருவேனா? நம்ம டீமுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்கிட்ட தான் மெயில் ஐடி இருக்கேன். ஃபார்மலா நன்றி சொல்லி ஒரு மெயில் அனுப்பிடு. உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்டி. போன முறை நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்காம இன்வைட் பண்ண நீயே வந்திருக்கியே. அதான் சொன்னனே. அதெல்லாம் விடு. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நீ தனியா வரக்கூடாது. உன் ஃபேமிலி கூட வரணும். முக்கியமா உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரணும். இவ சண்முகத்தை கூட்டிட்டு வான்னு அழுத்தி சொல்றாளே, ஒருவேளை தப்பா ஏதாவது பிளான் பண்றாளோ? இங்க பாரு பரணி, நீ எதுவும் யோசிக்காத. கண்டிப்பா உன் வீட்டுக்காரரோட வந்தே ஆகணும்.
அவார்டு எனக்கு தானே, நான் கண்டிப்பா வந்துருவேன். ஆனா என்னோட வீட்டுக்காரருக்கு நிறைய வேலை இருக்கும். பஞ்சாயத்து பிரசிடென்ட் வேற இல்லையா, சோ அவருக்கு நேரம் இருந்தா அவரை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். சரியா? நோ 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 போன தடவை நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கு பரிகாரமா தான் நான் உன்னை நேரடியா இன்வைட் பண்ண வந்தேன். நான் சொல்றேன், நீ கட்டாயமா உன் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வந்தே ஆகணும். முடிஞ்சா மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு வா. பாப்போம். I will try. ஆ, ஸ்ருதி, வெளிய நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா? யார்கிட்டயாவது சொல்லி நான் டீ வாங்கிட்டு வர சொல்றேன். நோ 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 ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்ப கிளம்புறோம். நீ ஃபேமிலியோட வரணும், அத மறந்துடாத. ஷூர். விஜி போலாமா? பாய் டி. பாய் பாய். இல்லையே, ஏதோ சரியில்லை. மறுபடியும் சண்முகத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கா. ஏதாவது பிளான் பண்றாளோ?